ஆதிபராசக்தி அருள்தரு மீனாட்சி 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 அருள்தரு மீனாட்சி அனுதினம் உன்னை ஏற்றிருக்கும் அடியனுடைய விளக்கங்கள் பல. வடதிசையில் தலிகை மலை, தென் திசையில் பரங்குன்றம், தென்பழனி மேற்கல்லை இடைப்பட்ட திசையெல்லாம் எளிதாக நீங்கிருந்தும் என் இதயத்தில் எப்போதும் நீங்காமல் இருந்து என்னையும் என் நாட்டு மக்களையும் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற நீதான் அருள் புரிய வேண்டும். முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சண்முகா, சரவணா, சடாட்சரா, ஆறுமுகா, குகா, குமரா, செந்தில் முருகா, செந்தமிழ் செல்வா, சுவாமிநாதா, காங்கையா, படையப்பா என்றெல்லாம் போற்றக்கூடிய அந்த முருகப்பெருமானை நான் எப்படியெல்லாம் போற்ற வேண்டும் தெரியுமா? முருகா செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன் சேவல் கூறும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தி நான் கேட்டேன் சேவல் கூறும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன்
எங்கெங்க மாண்கின்ற எளிதான சக்தி மாதா அமைதிவளை கண்டவளை அழகே உருவம் கொண்டவளை அன்னை முத்துமாரி உமையே இமையாலும் தேவியே ஏகாந்த நாயகியே அந்த முத்துமாரி விளங்கி பின் நமது பணியை தொடர்வோம். மரமளித்து உலகமெல்லாம் மாளவைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கருமாரி காத்திடுவாய் கருமாரி பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவருமான எனது தந்தையுமான நம்பிராஜனுக்கும் தங்கை முகைக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரக்கூடிய இந்த வள்ளியாகிய நாம் 5 வயதிலிருந்து அறியா பருவத்தில் இந்த மிருகபெருமானுக்காக எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாலையிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வள்ளியாகி என்னை எப்பொழுது ஆட்கொள்ள போகிறாய் முருகா முருகா முருகா. நான் பிறந்ததே அவருக்காகத்தான், இங்க வந்திருக்கிறத அவருக்காகத்தான். என்றைக்கு இந்த மண்ணில் பிறந்தனோ அன்றையிலிருந்து முருகன் என்ற ஒற்றை சொல்லை தவிர வேறு எதையுமே சொல்றது கிடையாது. நான் பேசுவதெல்லாம் அவரை பற்றி, நான் பாடுவதெல்லாம் அவருக்காக. என் சிந்தையில் இருக்கும் சிந்தனைகள் அத்தனையும் முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். எந்த குழந்தையாவது பிறக்கும் பொழுது பேசுமா? ஆனால் இந்த வள்ளியாகப்பட்டவள் பிறக்கும் பொழுதே குகா குகா என்று அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே பிறந்தவள். அப்பேற்பட்ட வள்ளியாகிய நான் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு எனக்கு வள்ளி என்று பெயர் சூட்டி என்னை சீரோடும் சிறப்போடும் எனது தந்தையும் 7 அண்ணன்களும் வளர்த்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஏக்கம். வரிசையை பிறந்தது எல்லாம் ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துருச்சான். அதனால எங்க அப்பாவுக்கு ஒரு வருத்தம். ஆமா, 2 பிள்ளையில ஒத்த பிள்ளையாவே, 2 பிள்ளையா இல்ல 7 பிள்ளைகளாம். ஆமா, ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? பிறந்ததெல்லாம் ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா இருக்கும்ல. எங்க அப்பாவுக்கு மட்டும் கிடையாது, உலகத்துல எல்லாத்துக்குமே உண்டான ஆசை. வரிசையா ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளையாவே பிறக்கும், அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஆம்பளை பிள்ளை பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனா எத்தனை பேர் இந்த உலகத்துல குழந்தை இல்லாமலாம் இருக்காது. எந்த குழந்தை பிறந்தாதான் என்ன, எந்த எல்லா குழந்தையும் நம்ம பிள்ளை, ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன, பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன, பிள்ளை இல்லாம இருக்கக்கூடாது. அதுதான் அப்படின்னா பேராசை எல்லாத்துக்கும் இருக்கும். எங்க அப்பா நாட்டுக்கே மண்ணா இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆசை இருக்கு, நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே ஒரு ஏக்கம். அதனால முருகன்ட்ட வேண்டிக்கிட்டாராம், முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அதை எப்படிலாம் கொண்டாந்து விட்டு காட்டுல திணை விதைச்சு அதை அறுவடை செஞ்சு அந்த பிள்ளை கையாலே உனக்கு படைக்கிறேன் முருகா அப்படின்னு எங்க அப்பா வச்ச நேர்த்திக்கடை. அதை சரி செய்யணும். இருந்தாலும் கூட தாகிர் சொந்த கோபுரம் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை என்ற பொன்மொழி கேட்டது போல் எங்க அப்பா என்ன சொல்லி எங்களை எல்லாம் அனுப்பி வைத்தாரோ அதை சரி வர செய்ய வேண்டும். இருந்தாலும் கூட என் மனத்தில் உள்ள எண்ணங்களையும் நான் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட எண்ணங்கள் தெரியுமா?
சந்தோஷம். ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் என்னை ஒரு பின்தான் நீயும் தின்னலாமே ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் ஒரு பின்னை நானும் சுப்பிரமணிய கடவுளை சாமம் அதமனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் நின்று ஆணவம் கண்மம் ஆகி என்ற மலத்தையும் அறிந்தவனே கபரம் அருள் தரும் ஆதிமனமே ஐயனே என்னை அருள்வாயாக. முருகா 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய பெருமைகளையும் சிறப்புகளையும். அத்தனை பெருமைகளுக்கும் சிறப்பானவர் சொந்தக்காரர் என்னுடைய முருகன். இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு. 7151 மொழிகள். முதலாக உலகத்தில் முதலாக தோன்றிய முதல் மொழி மூத்த மொழி தமிழ் மொழி. அதிக எழுத்துக்களை கொண்டது நமது தமிழ் மொழி. 247 எழுத்துக்களை கொண்டது. அதே போல அதிகமாக தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் தான். அதனாலதான் முருகனுக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் உண்டு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. முருகனுடைய கரங்கள் 12, கண்கள் 18. வைத்திருக்கக்கூடிய ஆயுதமாகப்பட்டது 1. அதுதான் ஆயுத எழுத்து. அப்பேற்பட்ட தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் உண்டு. உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கு. எத்தனை மொழிகள் இருந்தால் கூட எந்த ஒரு மொழிக்குமே இல்லாத ஒரு தனி சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே உள்ளது. பாரதியாருக்கு 14 மொழிகள் தெரியும். 14 மொழிகள் தெரிந்த பாரதியார் சொல்கிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிவோர் ஒரு இனிமையான மொழி நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான மொழி இந்த தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியை பேசுவதற்கு, தமிழ் மண்ணிலே பிறப்பதற்கு, இந்த தாய் மொழியில் நம்மளாம் பேசக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை புண்ணியங்களை சேர்த்து வைத்திருந்தாலும் கூட யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம். அதனாலதான் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் கடவுளை வணங்குறோம். தமிழாகப்பட்டதை
பேசிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் முதலாக மக்களுக்காக ஒரு தெய்வம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னாக்க முருகன் தான். அதே போல அந்த தமிழ் கடவுளை முருகனை வணங்குவது நம்மளுடைய வேலை. அதற்காகத்தான் நம்ம எல்லாம் பிறந்திருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு கடவுள், அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தெய்வம், அன்பை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், செல்வங்களை கொடுக்கக்கூடியவர். நமக்கு என்ன தேவையா முருகன்ட்ட போய் முருகா எல்லா தெய்வங்கள்ட்டையும் ஒரு ஏத்திக்கடை வச்சுக்குவோம், போய் நின்றுக்குவோம். முருகா இந்த கதை செய்யணும், இதை செய்யணும், வீடு கட்டணும், அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம வச்சிருப்போம். ஆனா முருகன்ட்ட போய் பாருங்க, முருகா அப்படின்னு சொன்னா மட்டுமே போதும். நமக்கு என்ன தேவையோ அதை தேவையை அறிந்து கொடுக்கக்கூடியவன் எங்களுடைய முருகன். அப்பேற்பட்டவர் கலியுகத்தின் கடவுள், முருக கடவுள். அப்பேற்பட்ட அந்த கடவுளுக்காக நான் வந்திருக்கேன். ஆமா, அவர் தான் காதலிக்கிறேன், அவருக்காக வந்திருக்கேன். அவரை நான் முதல்ல கல்யாணம் பண்ணணும். அப்ப அவரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் மனசுல என்ன இருக்கோ அந்த காதலை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். எடுத்து சொன்னா தான் நான் காதலிக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அப்பதான் வெகு விரைவாக வருவாரு. வந்து என்ன பண்ணுவாரு? திருமணம் நடக்கும். செந்தில் முருகனை எனக்கு எவ்வளவு ஒன்று பத்திலா நான் கட்டிக்க போற அந்த பேரு. ஆனா எங்க அண்ணனுக்கும் அந்த பேரு. ஆமா, இதுல எல்லாம் என்னத நீங்க என்ன பண்றீங்க? தங்கச்சி ரொம்ப பாவம், ரொம்ப ரொம்ப பாவம். அதனால என் காதல் என்ன பண்ணணும்? நீங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி சத்தமா இங்கே கேட்குமா? இந்த சத்தம் இங்க மாதுளம் கனியே மாதுளம் கனியே நல்ல மலர்வன குதிலே மரகத மணியே நல்ல மலர்வன குயிலே
சாதாரண மாலை கட்டக்கூடிய குலத்திலே பிறந்தவள் ஆண்டாள். அப்பேற்பட்ட ஆண்டாள் அந்த திருமாலை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல செஞ்சிலட்சுமியாகப்பட்டவள் நரசிங்க பெருமானை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கும் ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல நானும் அந்த முருக பெருமானை திருமணம் செய்து எனக்கு ஒரு சிறப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய பிறப்பாகப்பட்டது. இருந்தாலும் கூட நான் உடலால் மட்டும் அழகானவன் அல்ல, என் உள்ளத்தாலும் அழகான இந்த உலக மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னவர் என்னுடைய முருகன். எல்லாருக்கும் எதிரிகள் இருக்கும். எதிரிகள் இருந்தா அவங்க என்ன பண்ணுவான், அவங்க மேல கோபப்படுவான், இல்ல அவங்களை ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஏதாவது தோண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா பாருங்க, ராமனுக்கும் ராவணேஸ்வரனுக்கும் போர் நடந்துச்சு. ராவணேஸ்வரன் இருந்தான், கிருஷ்ணருக்கும் கம்சனுக்கும் போர் நடந்தது. கம்சனாகப்பட்டவன் இருந்தான். அதே போல முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் போர். வீரபாகத்தேவர் போறார், சூரபத்மன் போய் சொல்றாரு, சூரபத்மா தேவையில்லாத விஷயம், முருகன் கையாளடி அழிவை தேடாதே, இத்தோட ஒரு வேலையை பார்த்துட்டு அமைதியா இருன்னு சொல்ல யாரு வீரபாகத்தேவர் போய் சொல்றார். அதற்கு சொல்றாரு சூரபத்மன் சொல்றார், சாதாரண ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு நான் பயப்படணுமா, அந்த பையன் வந்து என்ன வதம் செய்ய போறானா அப்படின்னு ரொம்ப முடியும் ஒரு மாதிரி பேசுற, தரை குறைவாக பேசுறாரு. அவ சொல்றாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போர்ல பாத்துக்கலாம் போன்னு சொல்ல. அப்பதான் வீரபாகத்தேவர் வர்றாரு. அப்பதான் போர் ஆரம்பிச்சிருச்சு. போர்ல கூட இருந்த அத்தனை பேர்களும் இறந்து போனார்கள். நிராயுதபாணியாக இருக்கிறான் சூரபத்மன். அப்பதான் பாருங்க, கடைசியாக முருகன் தன்னுடைய சுயரூபத்தை காமிச்சாரா சூரபத்மனுக்கு. கோபம், வஞ்சகம், பொறாமை அத்தனை குணங்களும் கொண்டுள்ள சூரபத்மன் முருகனை நேரடியாக பார்த்த உடனே பாருங்க அத்தனை குணங்களும் மாறியதாம். முருகனை முருகா முருகா என்று வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியதாம். முருகனுடைய கரங்களை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று தோன்றியதாம். அப்பேற்பட்ட குணங்கள்லாம் மாறியதாம். அப்பதான் பார்த்தார முருகன் சூரபத்மனை அழிக்காமல் இரு கூறுகளாக பிளந்து ஒரு பக்கம் சேவலாகம் மற்றொரு பக்கம் மயிலாகம் கூடவே வைத்துக் கொண்டார். அதனாலதான் பாருங்க, தன்னை வணங்க வரும் பக்தர்கள் தன்னை வணங்கினால் மட்டும் போதாது அப்படின்னு சொல்லி எதிரியையும் வணங்க வைத்தவர் முருகன். வேலும் போற்றி மயிலும் போற்றி முருகா போற்றி அப்படின்னு வணங்குறோம் இல்லையா? அப்பேற்பட்ட எதிரிகளுக்கு கூட அடைக்கலம் கொடுத்தவர் என்னுடைய முருகன். இருந்தாலும் கூட அத்தனை பெருமைகளையும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இடத்துல பாருங்க, சொற்பொழிவு நடக்குது, கந்தபுராணம் சொற்பொழிவு நடக்குது. ஒரு ஊர்ல கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. இந்த மனைவி என்ன பண்றாங்க, தினந்தோறும் போயிட்டு அந்த சொற்பொழிவு கேட்கறதுக்காக போறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் போயிட்டு வர்றாங்க. கணவன் கேட்கிறாரு, ஏடி வீட்டுல எல்லாம் போட்டது படி கிடக்கு, ஒழுங்கா எதுவும் பார்க்க மாட்டேங்கிற, நீ பாட்டுக்கு வேற வேலை இல்ல, போயிட்டு நம்ம உட்காந்துடுற அப்படின்னு திட்டுறாரு. இந்த அம்மா சொல்றாங்க, இல்லங்க அங்க கந்தபுராணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதான் நான் போய் கேட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னு. கந்தபுராணமா? கந்தபுராணம் என்ன? முருகன் அவதரிக்கிறாரு, அவதரிச்சு சூரபத்மனை வதம் செய்யறாரு, இதான் கந்தபுராணம். இதை கேட்கதான் போறியா அப்படின்னு சொல்ல அந்த அம்மா சொல்றாங்களே, இல்லங்க எனக்கு அங்க விரிவா சொல்றாங்க அப்படின்னு. சரி விரிவா சொல்றாங்களே, உனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு கேட்கிறாரு அவரு. விரிவா சொல்றாங்கல்ல, உனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்க. அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்களாம், ஒரு பெரிய கூடையை எடுத்து கொடுத்தாங்களா. அப்பெல்லாம் கிராமங்கள்ல இருக்கும், சாணி போட்டு பொழுகி வச்சிருப்பாங்க கூடை. அந்த கூடை எடுத்து கொடுக்குறாங்க, இந்த கூடையில போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. கூடையில தண்ணி எடுக்க முடியுமா? ஏண்டி இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, நம்ம கதை கேட்க போறேன்னு போனான். இந்த கூடையில தண்ணி எடுத்து வர முடியுமா? கூடையை கொடுத்து தண்ணி எடுத்து வர சொல்றாங்க, இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு. என்ன பண்றது அப்படின்னு எடுத்துட்டு போறாரு. போயிட்டு தண்ணி எடுக்கிறாரு, ஆத்துல தண்ணி எடுக்கிறாரு, கூடையை எடுக்க முடியுமா? வரவே இல்லை. அங்கேருந்து கொண்டாந்து கூடையே கொடுக்குறாரு, இந்தா அப்படின்னு சொல்லி. அப்ப தயண்டி இதுல போய் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா தண்ணி இதை எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த கூடையை கொடுக்க. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க, இப்ப இந்த கூடை எப்படி இருக்கு, என் முன்னாடி எப்படி இருக்கு, நான் கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, என்ன சாணி எல்லாம் ஒட்டி செத்தையும் குப்பையுமா இருந்துச்சு அப்படின்னு. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்களா. எல்லாமே போய் அந்த அழுக்கெல்லாம் போய் கூட சுத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் சொன்னாங்களாம், இங்க கேட்டீங்க உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு எதுவும் புரியல, எதுவும் தெரியவும் கிடையாது. ஆனால் இந்த கூடை இப்பொழுது எப்படி சுத்தமாக இருக்கிறதோ அதே போல என் மனதாகப்பட்டது சுத்தமாக இருக்குதுன்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பாருங்க காரணம் என்ன, கந்தபுராணம் என்ற கதையை கேட்க 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 மனது தெளிவு வரும், மனது சுத்தமாக இருக்கும், நல்ல எண்ணங்கள் வரும். அப்பேற்பட்ட அந்த கந்தபுராணத்தை எல்லாரும் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும். திருப்புகளை படிங்க. பேசாத குழந்தையும் பேசும். பேசாத குழந்தைகளும் இருக்காங்க அந்த உலகத்துல. அதே போல திக்கு பேசக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு இந்த திருப்புகளை சொல்லி கொடுக்க கொடுக்க பேசாத குழந்தையும் பேசும். சொல்லிக் கொடுக்க முடியா? அந்த திருப்புகளை காதார கேட்க வைத்தால் கூட பேசும்.
இந்த கந்தபுரம் இந்த நாடகத்தை வெள்ளி திருமண நாடகத்தை பார்க்கிற எல்லாருக்கும் பாருங்க, செவ்வாதோஷம் பிடிச்ச பெண்களுக்கு செவ்வாதோஷம் நீங்கும். அதே போல முழுமையாக இந்த கந்த புராணத்தை படித்தால் வெகு விரைவாக திருமணம் ஆகாதவர்களுக்கு வெகு விரைவாக திருமணம் நடைபெறும். இது உண்மை. காரணம் தெரியுமா? கந்த புராணம் ஆரம்பத்துல பார்வதி கல்யாணம் ஒரு முதல்ல, கடைசியில வள்ளி திருமணம். முதல்லையும் திருமணம், கடைசியிலையும் திருமணம். அப்பேற்பட்ட கந்த புராணத்தை படிங்க, மனது சுத்தமாகும், தெளிவாகும், நல்ல தெய்வீகத்தன்மை வரும். அப்பேற்பட்ட பாருங்க, முருகன் என்ன பண்றாரு, அருணகிரிநாதருடைய தலையெழுத்து என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, ஆத்தாடி எல்லாம் என் தலையெழுத்து இங்க வந்து மாட்டிக்கிட்டு அந்த பெண்கள்லாம் சொல்லுவாங்க குடும்பத்துல. ஆமா, அந்த தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை முருகனுக்கு மட்டுமே உண்டு. தலையெழுத்தை ஒரு தடவை எழுதினாக்க ஒரு தடவை மாத்தி எழுத முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்றாரு, அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலிருந்து கீழே குதிக்கிறார். இந்த உயிர் எதுக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப ஆமா, அப்ப அவருடைய எப்படி தலையெழுத்து எழுதப்பட்டது தெரியுமா? பிரம்மன் மலையிலிருந்து அங்கேருந்து கோபுரத்திலிருந்து குதித்து உயிர் நீங்க கடவுள் சாகனம் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய தலையெழுத்தை எழுதியிருக்கிறார். ஆனா பாருங்க, இவர் குதிக்கும் பொழுது எப்படி குதிச்சாரு? அங்கேருந்து மேலேந்து குதிக்கும் பொழுது முருகான்னு சொல்லிக்கிட்டே குதிச்சாராம். அந்த முருகான்னு சொல்லிக்கிட்டே குதிச்ச ஒரே காரணத்தினாலதான் முருகன் தாங்கி பிடித்துக் கொண்டார். அப்பேற்பட்ட ஒரு சாதாரண ஒரு தெய்வம் கிடையாது. ஆமா, இருந்தாலும் கூட அவர் பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் என் காதலை நான் சொல்ல வேண்டும். காதல் சாதாரணப்பட்ட ஒரு காதல் கிடையாது. 5 வயசுலேருந்து ஏற்படக்கூடிய ஒரு விதமான காதல். எல்லாருக்கும் காதல் உள்ளது உலகத்துல. காதலிக்காம யாருமே இருக்க முடியாது. காதலித்து வாழ்ந்தால் மட்டுமே இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லரும் கடைசி வரைக்கும் அப்படியே குடும்பத்தை நல்ல முறையில கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு காதல். ஆமா, வித்தியாசமான காதல். காதல்ல என்ன வித்தியாசம்? இந்த உலகத்துல சாதாரண ஒரு மனிதருக்கும் வரக்கூடிய காதல் ஒரு விதமான காதல். சாதாரண ஒரு மானிட பிறவிக்கும் உலகமே கையெடுத்து வணங்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கும் வரக்கூடிய காதல் வித்தியாசமான காதல் தானே. அப்பேற்பட்ட அந்த வித்தியாசமான காதல் எப்பேற்பட்ட காதல் என்று சொல்லலாமா? தங்கச்சியோட காதல சொல்லவா? ஆனா யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. அநாத புள்ள மாதிரி. ஆமா, நீங்க முதல்ல எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவீங்க, நான் போகணும். வேகமா பண்ணி வச்சிருவோம். ஆமா, அப்படி இருக்கு எப்பேற்பட்ட காதல். பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, பின்னென்று பேசாமல் பொன்னெண்ணம் நீச்சிடவா. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா,
வெண்சரமவில் தோன்றும் முருகா நினைக்கிறீர்கள் தோன்றும் முருகா என்று ஒதுவார்க்கவன் கருணும் அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்தில் வளர்ந்து அஞ்சலத்தில் ஒதுகின்ற பஞ்சபுத பாவிகால் அஞ்சலத்தில் ஓரளித்து அறிந்து கூட உள்ளேன் அஞ்சல் அஞ்சல் என்ற அம்பலத்தில் ஆடுவான் என்று சிவனையே பொருள் கேட்டேன். தன் தகப்பனாக இருந்தாலும் ஒரு குருவாகப்பட்டவன் இப்படிதான் இருக்க வேண்டும், ஒரு சீடனாகப்பட்டவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி தகப்பனுக்கே பாடங்களை சொல்லி தகப்பன் சுவாமியாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய முருகன் சுவாமி மலையிலே. தகப்பன் சுவாமியாக அப்பேற்பட்ட உலகத்துல முதன் முழு கடவுள் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அதே போல முதன் முழு கடவுள் அப்படின்னா யாரு அப்படின்னாக்க என்னுடைய மச்சான் விநாயகர் பெருமான். அதனாலதான் பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டு செயல துகம் தடுங்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் பிள்ளையார முதல்ல வணங்கணும். பிள்ளையார வணங்கினாதான் நம்ம என்ன காரியமா போறோமோ அது என்ன பண்ணணும், தடை இல்லாம நல்லபடியா நடக்கும். பிரம்மனாகப்பட்ட முதலாக பாருங்க, பிரம்மன் என்ன பண்றாரு, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகள் எல்லாத்தையும் அடைகிறாரு. படைச்சு என்ன பண்றாரு, படைச்சது எல்லாமே பேயா பிசாச மாறி இவரையே பேர் துரத்துது. காரணம் என்ன தெரியுமா, அப்பதான் பார்த்தாரு. காரணம் என்ன, பிள்ளையார வணங்கல. அப்பதான் போய் பிள்ளையார வணங்கி மறுபடியும் படைப்பு துறை எல்லாத்தையும் செய்தாராம், வெற்றிகரமாக நடந்ததாம். அதே போல சிவபெருமான் பாருங்க திரிபுரத்தை எரிப்பதற்காக போறார், நம் பிள்ளைதானே அப்படின்னு. அப்ப போய் இங்க எரிக்க முடியல, மறுபடியும் வர்றாரு, பிள்ளையார வணங்கி மறுபடியும் போய் அந்த சிவபெருமத்தை எரிக்கிறார். அப்பேற்பட்டவர் யாரு, விநாயகர் பெருமான். சாதாரண ஒரு உலகத்தில் பெரிய கடவுள் விநாயகன். விநாயகன் ஏன் சொல்றப்ப பிரம்மன் விஷ்ணு மகாவிஷ்ணு முருகன் இருக்காரு, ஐயப்பன் இருக்காரு, தெய்வங்கள் எத்தனை தெய்வங்களோ இருக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பு உண்டு. ஆனா விநாயகன் என்ன பொருள், தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவன், அவன் தான் விநாயகன். அதனாலதான் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் விநாயகரை போய் முதன் முழு கடவுள் அப்படி நம்ம வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான தெய்வம். ஆனா மிக எளிமையான முறையில வணங்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னாக்க பிள்ளையார் தான். சாதாரண இருந்த இடத்தில் இருந்து கொண்டே வணங்கலாம். சாதாரண ஒரு அரசு மரம் ஆத்தங்கர போதும் உட்காந்துருப்பாரு. ஒரு மஞ்சளை பிடிச்சு சாணமா பிடிச்சு மஞ்சள்ல பிடிச்சு வைங்க பிள்ளையார் வருவார், சாணத்துல பிடிச்சு வைங்க பிள்ளையார் வருவார். மிக எளிமையான முறைய. ஒவ்வொரு தெய்வங்களுக்கு இதுதான் படைக்கணும், இப்படிதான் பூஜை செய்யணும் அப்படின்னு முறைகள் இருக்கு. ஆனா பிள்ளையாருக்கு கையில எதை கிடைக்க இருக்குதோ அதை கொண்டு போய் படைச்சிட்டு பிள்ளையார வணங்கிட்டு வரலாம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான இந்த உலகத்துல சிறப்பான தெய்வம் அப்படின்னாக்க யாரு, விநாயகர் பெருமான். அப்பேற்பட்ட ஒரு குடும்பம். இந்த குடும்பம் யாருக்காவது கிடைக்குமா, என்னுடைய மாமனார் ஆதியும் அவரே அந்தமும் அவரே, புலித்தோலை அலையாக அணிந்து கொண்டு சுடுகாட்டை காத்து கொண்டு இருக்கிற மண்டை ஓட்டுகளை மாலையாக என் குடும்பம் பூரா எல்லாமே வித்தியாசமான குடும்பம். ஆமா, மண்டை ஓட்டுல யாராவது மாலை போடுவாங்களா, ஆனா என் மாமனார் மண்டை ஓடுலயே மாலை போட்டிருக்காரு. இது யாராவது போட்டிருக்காங்களா? அப்ப நம்ம திருமணத்துக்கெல்லாம் அப்படி மாலை போட்டா எப்படி இருக்கும்? ஆமா, அதான் வித்தியாசமான காதல் சொல்லல, என் திருமணம்லாம் வித்தியாசமா நடக்கணும். ஆமா, இதுதான் வித்தியாசமான குடும்பம். அப்பேற்பட்ட ஒரு குடும்பம். அப்பேற்பட்டவர் என்னுடைய மாமனார். என் மாமனார் சொல்ல ஆத்தாடி நம்மள மாதிரி நமக்கு கிடைச்ச மருமக மாதிரி இந்த ஊருக்குள்ள யாருக்குமே கிடைக்கல, அப்பேற்பட்ட ஒரு மருமக அப்படின்னு பெருமையா பேசுறோம். அதே போல என் மாமியார் அத்தனை அவதாரங்களுக்கும் சொந்தக்காரி, காளி நீலி திருசூலி. அப்பேற்பட்ட என்னுடைய மாமியார் பேசணும். இப்பேற்பட்ட மருமகள் நான் உலகத்திலேயே பார்த்ததே கிடையாது அப்படின்னு. அப்படிலாம் நம்ம என்ன பண்ணணும், அவங்க பேசுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அப்படிலாம் நம்மளும் இருக்கணும். இருந்தாலும் கூட என்னுடைய மனதில் உள்ள காதலை நான் எடுத்து சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட ஒரு காதல் தெரியுமா, கண்ணியின் கண்ணுமணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே, பொன்னியின் பொன்னுமணியே தினம் பொங்கி வரும் நீரோட்டமே, நீ கேட்கத்தானே நான் பாடினேன், நீ இல்லாத நேரோ நான் தேடினேன், வாடி வாடி மானே நீ கேட்கத்தானே நான் பாடினேன்.
முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. சிட்டுக்கு நல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவாவிலும் நிலைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தொட கதையா சிறு கதையா. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கே ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. நான் போடும் இடைகளோ நாடக மேடை. நான் போடும் ஓடங்களோ காகித ஓடம். நான் போடும் இடைகளோ நாடக மேடை. நான் போடும் ஓடங்களோ காகித ஓடம். பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம். பாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோலம். கோடி மர கொடுவேரி ஓடி வந்த ஜீவன் ஆடி பறக்காடு வேரி யார் செய்த பாவம். தாயும் மாலை கருவிலே வாடுவே. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. காலங்கள் மாறி வரும் காட்சிகள் இங்கே. நியாயங்கள் ஆறுதலை கூறுவதிங்கே. காலங்கள் மாறி வரும் காட்சிகள் இங்கே. நியாயங்கள் ஆறுதலை கூறுவதிங்கே. மஞ்சள் குங்குமம் மாவில் சந்தனம் சோடும் கன்னிப்பாவை. மஞ்சள் குங்குமம் மாவில் சந்தனம் சோடும் கன்னிப்பாவை. பாசதீபம் கையில் ஏந்தி வாழ வந்த வேளை. கண்ணில் விட்டு பெண்மை பாட இன்பம் தந்த முந்தை. நாம் பாடி நின்றாலும் நடமோடு வாழ்வதே. சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவாவிலும் நினைவா நெஞ்சிலே வரும் பந்தமே தொட கதையா சிறு கதையா. சிட்டுக்கே செல்ல சிட்டுக்கே ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. பெரிய ரகசியமா இருக்குது. பெட்டிக்காரர் ஏதோ ரகசியம் பேசுறாரு. ஹலோ, என்ன இங்க குசு குசு வந்துரும்? ஹலோ, உன்னை பத்தி பேசிட்டு இருக்கான். என்னைய பத்தி ஏன் பேசுறீங்க? எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க? நான் ஒரு அழகா இதையாச்சும் ஓட்டாது. உனக்கு ரசீது போட்டேன் பப்புன்னு நாங்க போட முடியாது. யாரு பப்புனா? ஐயோ பாவம் அவரு. சரி போமா. நீதானா நீதானா நெஞ்சே நீதானா. நீதானா நீதானா நெஞ்சே நீதானா.
இசை கலைஞர் சாருவாருங்க 3 மாமன்கள் எனக்கு கொடுத்திருக்கா. ரொம்ப நன்றி. அண்ணன் தம்பிங்க உன் அழகுல பப்புன்கார் மயங்கிட்டாரு, உன் பாட்டுல நாங்க மயங்கிட்டோம். சரி, இப்ப எங்க தோழி வருவா பாருங்க. என்னடி முண்டை முக்குற சோத்த கொஞ்சமா தின்றுக்கணும். என்ன பண்ண சொல்றீங்க? அள்ளி வைக்க வைக்க தின்னைய கறி குழம்பு மீன் குழம்பு இனம் தின்ன மாதிரி மரியாதை கெட்டு போங்க. ஏன் பெட்டிகளா மாடி உழப்பி இருந்துச்சு. ஈச்சமடுத்த சிரிக்கி உங்க பக்கிய பொட்ட பக்கியா இருந்தா உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு ஆம்பளை பக்கிய பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். எங்க என்ன சொல்றீங்க? நீங்கள் ஒரு பொம்பளை இருந்தா ஏதாவது